ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம ஒன்றாந்ததுலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த கிளாஸோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான். அந்த ஃபஸ்ட்டு டே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா. யூனிட் 6 தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அது மிகப்பெரிய ஹிட்டும் கூட. அதை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும். ஓகேங்களா, அந்த யூனிட் 6 முடிச்சுட்டு நம்ம அப்படியே 6, 5, 4, 3, 2ன்னு ஒன்று வந்துடலாம். ஓகேங்களா, நமக்கு தமிழோட ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஜிகே தான். ஜிஎஸ் தான் முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தான் வேட்டர் ஸ்டடி. நம்ம எடுக்க போகிற கிளாஸோட வேட்டர் ஸ்டடி இது தான். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள், அதை பற்றி அந்த ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக பண்ணால் புரியாது. ஃபஸ்ட்டு பிகினர் இருப்பாங்களா அவங்களுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு குரூப் 4 ரெடியாக வரீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி, அதில் யூனிட் 6ஓட ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான் இன்றைக்கி இடையில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அந்த பாடத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு ஒன்று கொடுத்துருக்குறேன்னா, இது வந்து இதோட கண்டினியூட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் வரும். ஓகேவா, 11th ஹிஸ்ட்ரியில் இந்த பாடத்தோட கண்டினியூட்டி வரும். நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ 6வது 11வது இப்போ ஒரு பாடம் எடுக்கிறோன்னா, தென்னிந்திய அரசு எடுக்கிறோன்னா, அந்த தென்னிந்திய அரசோட ரிலேட்டடாக ஏதோ 11th 12th பாடம் இருந்துச்சுன்னா நம்ம அதை முடிப்போம். அப்படி தான் படிக்கணும். இன்னும் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வேட்டர் ஸ்டடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 6, 6, 7, 7ன்னு இப்படி படிச்சுட்டு வந்துடுங்க. அப்படி படிக்கக்கூடாது. நாம் எடுக்கிற மாதிரி தான் படிக்கணும். சரி, இப்போ இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2026 அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு ரெடி ஆகிடலாம். ஓகேவா, இந்த வேட்டர் ஸ்டடி வேணுங்கிறவங்க நான் அப்படியே ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாடம் என்னென்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால நான் ஒரு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் நாளையிலேருந்து கிட்டத்தட்ட 3 to 2 வீடியோ வந்துடும். இந்த கிளாஸ் பற்றி வந்துடும். ஓகேவா, சரி, நான் இப்போ என்னென்னா நம்ம டெலாம் சேனல் இருக்குது. டெலாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது பேர் என்னென்னா ரஞ்சித். நம்ம யூடியூப் சேனல் நேம் என்னவோ அதுதான் நம்ம யூடியூப் சேனல் நேமு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாடம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அது என்ன தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நகரங்கள் இருந்துருக்கு. அதுலேயும் முக்கியமான நகரம் என்ன, அதில் என்ன வாணிபம் பண்ணியிருக்காங்க, அப்போ அதில் ஸ்பெஷல் என்னென்னு இருக்கும்ல, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்ன இருக்குது, நம்ம முன்னோர்கள் என்னென்ன பண்ணிட்டு போனாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ படிக்கிறவங்க இதையே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படித்தாவே போதுமானது. ஓகேங்களா, சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். உலகில் பார்த்திங்கன்னா மிக தொன்மையான நகரம்னு ஒன்று இருந்துச்சாமா. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மெசமடோபியா நகரிகமாமா. அது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாமா. ஓகேவா, என்னது உலகத்தில் மிக தொன்மையான நகரம்னு ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா மெசமடோபியா நாகரிகம். அது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது சரி, இப்போ உலகத்துலேயே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும்ல. என்ன இருந்துச்சுன்னா இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி தமிழகத்துலேயே இருந்துருக்குது. அப்படி என்னென்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், இந்த 3 தான் தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான பண்டைய நகரங்கள். அதுதான் மிகவும் புகழ்பெற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இருக்காது. அதுக்கு சான்று வேணுமா? சான்று இருக்குது. என்ன சான்று கேட்டிங்கன்னா, இதுக்கான சான்று எங்கே இருக்குன்னா, அயல்நாட்டு பயணிகள் இருப்பாங்கள்ல, இந்த சீன பயணி யுவான் ஷுவாங், அவங்களாம் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களோட தொழில் கண்டுபிடிப்பு அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். புரியுதுங்களா, அவங்களோட பயணக்குறிப்பு ப்ளஸ்ஸு தொழில் கண்டுபிடிப்புகள். இப்போ ரீசெண்டாக கீழடியில் அங்கங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? பூம்புகார். சரி, பூம்புகார்னா என்ன அப்படின்னா, அது தமிழகத்திலேயே மிக பழமையான ஒன்று தான் இந்த பூம்புகார். புரியுதுங்களா, மிக பழமையான ஒன்று. அங்கே யார் இருந்தாங்க தெரியுமா? காப்பிய மாந்தர்கள்னு 2 பேர் இருந்தாங்க. யாருன்னா கோவலன், கண்ணகி. அவங்களை யாரும் உங்களுக்கு தெரியும். அவங்க இந்த பூம்புகாரில் தான் பிறந்தாங்க. பூம்புகார் இதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. எதுக்கு ஃபேமஸ்னால் அது ஒரு துறைமுக நகரம் கூட. துறைமுக நகரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணியிருக்காங்க, கடல் வாணிகம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா, வெவ்வேறு நாட்டிலேருந்து நிறைய ஏற்றுமதியும் அப்போ எஞ்சிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையும் அவங்க பூம்புகாரில் பண்ணியிருக்காங்க. அதனால அது என்ன சொல்கிறாங்க, துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா
இந்த துறைமுகத்திலேயே மிக வரலாற்று சிறப்பு மிக்கது என்ன தெரியுமா? இந்த பூம்புகாரோட துறைமுகம்தான். எப்படி துறைமுகத்திலே வரலாற்று சிறப்பு மிக்கது என்னென்னா இந்த பூம்புகார். அந்த பூம்புகார் எங்கே இருக்குன்னா இந்த வங்காள விரிகுடா இருக்குதுங்களா, அதோட கரையில் அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போது அந்த காவிரி ஆறு கடலோடு கறக்கும் இடத்துல இந்த மயிலாடுதுறை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாடுதுறையில் தான் இந்த பூம்புகாருங்கிற இந்த துறைமுக நகரம் இருக்குது. நம்ம படிக்கும்போது என்ன எப்படி சொல்லணும், பூம்புகாருங்கிற ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கணும். அப்படி படித்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்போது அடுத்து பாருங்களேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூம்புகாருங்கிற துறைமுகம் பற்றி பார்க்குறோம். இப்போ பூம்புகார் எப்படி துறைமுகம் வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ பூம்புகார் துறைமுகமாக ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பூம்புகாருக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பூம்புகார் மட்டும் பேர் கிடையாது. என்னென்ன இருக்குன்னா புகார், காவிரி பூம்பட்டினங்கிற சிறப்பு பேர் இருக்காமா. சரி, இந்த பூம்புகார் சோழ அரசர் இருக்காங்க அவங்களோட துறைமுகமாகவும் இருந்திருக்குது இந்த பூம்புகார். புரிஞ்சிச்சுங்களா? பூம்புகார் இது யாருக்கு இருந்து சோழ அரசரோட துறைமுகம் தான். அங்கே சரி துறைமுகமாக இருக்குது, என்னென்ன பண்ணியிருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா வாணிகம் பண்ணாங்களாமா. அந்த வாணிகம் பண்ணியிருக்காங்க. அங்கே சீரும் சிறப்பாக வாணிகம் பண்ணதை இந்த பட்டினப்பாளைய நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடலூர் உத்தரங்கனார் இருக்கார்ல, அவர் எழுதின நூல்லையும். புரியுதுங்களா? இன்னொன்று இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் இருக்கிற சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இதோட துறைமுகம் வாணிகம் இருக்குது பார்த்தீங்கன்னா வாணிகத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலப்பதிகாரம் இருக்குங்கள பூம்புகாரோட சிறப்பை பற்றி இன்னும் சொல்லுதான். அது என்ன சிறப்பு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிலப்பதிகாரத்தை நாயகன் இருப்பாங்க தெரியுங்க கண்ணகி, அவங்களோட தந்தை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மாநாயக்கன். அந்த மாநாயக்கன் அப்படின்னா என்ன தெரியுமா? பெருங்கடல் வணிகனா. மாநாயக்கன் என்ன? பெருங்கடல் வணிகன். சரி, இப்போது நாயகி சொல்லியாச்சு. அடுத்து நாயகன் இருப்பார் தெரியுமா? யார்? கோவலன். அவரோட அப்பா பேர் என்ன தெரியுமா? மாசாத்துவான். மாசாத்துவான் என்ன தெரியுமா? பெருவணிகன் பேராமா. பெருவணிகன். மாசாத்தம்னா யார்? பெருவணிகன். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நிறையா பெருசாக நிறையா வணிகர்கள் இருந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எதுலேருந்து? இந்த மாநாயக்கன் இருக்கார் அவர்னாலையோ மாசாத்தவன் நகர்னாலையோ அவர் நல்லா தெரியுது. இது என்ன தெரியுது? பூம்புகார் ஒரு சிறப்பு மிக்க வாணிப நகராக இருந்திருக்குங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இங்கிருந்து மட்டும்தான் நம்ம ஆளுங்க மட்டும்தான் பண்ணாங்களா? வெளிநாட்டிலேருந்து யாரும் இல்லையா? வந்திருக்காங்க. யாருன்னா அந்த வணிகம் செய்கிறக்கு கிரேக்கம் ரோம் இருக்குல்ல, அங்கேருந்து சில வணிகர்கள் நம்ம பூம்புகாருக்கு வந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? வந்துட்டு இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி தெரியுமா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ பூம்புகாருக்கும் கிரேக்குக்கும் ரொம்ப தூரம் இருக்கும்ல, அந்த ரொம்ப தூரத்தில் நம்ம போயிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பூம்புகார்லேயே அவங்க தங்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? பூம்புகார் அவன் தங்கனால என்னாச்சு, அங்கே வெளிநாட்டு குடியேற்றம் அதிகமாகச்சு. ஒரு வெளிநாட்டு குடியேற்றம் அதிகமான என்ன ஆகும், நிறைய மொழிகள் பேசுவாங்க, நாமளும் கற்றுக்குவோம்ல. புரிஞ்சிச்சுங்களா? நம்ம நிறைய மொழியும் பேசுவோம், நாமளும் கற்றுக்குவோம். அதை பற்றி தெளிவாக இருக்குது. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயே தங்கிக்கிறாங்க. அங்கேயே பூம்புகாரிலே தங்கிட்டு நம்ம மக்கள் நம்மளோட பாஷையும் நம்மளோட இருப்பிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அவங்களோட இதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எப்படி இருந்தோம்? அந்த அயல்நாட்டில் நமக்கு அவங்களோட மொழியை சொல்லி கொடுத்தாங்க, நம்ம தமிழ் மொழியும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. புரிஞ்சிச்சா? நம்ம தமிழ் மொழியும் கற்றுக்கிட்டாங்க. சரி, அவங்க இதுக்கு மட்டும்தான் பேர் போனவங்களா? எப்படி வாணிகம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பேர் போனவங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? அவங்க வாணிகம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பேர் போனவங்களா கிடையாது. இன்னும் நிறைய பேர் போனவங்க. எதுக்குன்னா இந்த பூம்புகார்காரங்களில் நேர்மைக்கு விற்று போனவங்கன்னு சொல்கிறாங்க. நேர்மைக்கு நியாயத்துக்கு விற்று போனோண்டாவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படிங்கிற ஏன்னா ஒரு பொருள் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான விலைக்கு தான் விற்கணும், கூடுதலான விலைக்கு விற்கக்கூடாது. இன்றைக்கி 10 ரூபா கிடைக்குதுன்னா அந்த பொருள் நாளைக்கு 10 ரூபா தான் கிடைக்கணும். அந்த பொருளாக நம்ம லாபம் அதிகமாக வருதுங்கிறதுக்காக 15 ரூபா கொடுக்கக்கூடாது. 10 ரூபாய்க்கு தான் இருந்ததுன்னா 10 ரூபாய்க்கு தான் விற்கணும். அது லாபம் வந்தாலும் சரி வரணும் சரி 10 ரூபாய்க்கு தான் விற்கணுங்கிற நேர்மையாக இருந்திருக்காங்க. அது ஒரு தவறான செயல்னு சொல்லிட்டு இந்த சங்க நூல் இருக்குங்கள பட்டினப்பாளையம் அது சொல்லுது. அந்த பட்டினப்பாளையம் எழுதுனது யார்? இந்த கடலூர் உத்தரங்கனார். அவர் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் தமிழுக்கு வராரு, ஜிகேலுக்கு வராரு. ஓகேங்களா? இந்த பட்டினப்பாளையம் எழுதுனது யார்? இந்த கடலூர் உத்தரங்கனார். அவர் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் இருந்த மிக தொன்மையான புரியுதுங்களா நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் இந்த புகார் நகர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புகார் நகரத்தோட மிக தொன்மையை தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால தான் நமக்கு இந்த புகார் நகருங்கிறதே தெரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. சரி, வணிகம் பண்ணாங்கிறீங்க, என்னென்ன வணிகம் பண்ணாங்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்ன பண்ணாங்கன்னா கடல் வழியாக இருக்குல்ல, கடல் வழியாக குதிரை வந்திருக்கு. குதிரைன்னா நமக்கு எந்த ஒரு ஞாபகம் வரும்? அரேபியா ஞாபகம் வந்துடணும்.
புரிஞ்சுச்சுங்களா? இந்த கருமிளகு இருக்குல்ல, கருமிளகு வந்து தரை வழியா வந்திருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மிளகு என்னைக்கு தரை இருக்குல்ல அங்கே தான் விளையும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்குமதி பண்ணியிருக்காங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இறக்குமதி பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணணும்னு படிக்கக்கூடாது. இது கூட்டல் கேட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். அடுத்து வடமலை இருக்குதுல்ல, வடமலையிலேருந்து தங்கம் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, தங்கம் வந்து மலையிலேருந்து செஞ்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மலைனாவே தங்கம் இருந்திருக்கும். படையப்பா படத்தில் மலையில் தானே தங்கம் எடுப்பாங்க, கிரானைட் எடுப்பார், நம்ம தங்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அந்த தங்கத்தை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மெருகூட்டி அயல்நாட்டுக்கு விற்றுருக்காங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் யாஷ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து இன்னும் வேறு என்ன கிடச்சி? தங்கம் மட்டும்தான் கிடச்சிருக்கா? இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அங்கேருந்து சந்தனம் கிடச்சிருக்கு. சந்தனம் தென்கடல் இருக்குது பார்த்தீங்க, தென்கடத்துலேருந்து முத்தும் கிடச்சிருக்கு. கிழக்கு பகுதியிலிருந்து நமக்கு பவளமும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கிழக்கு பகுதியில் பவளங்கிறத நான் தெளிவாக பார்த்துக்கோங்க, புக் பேக்கில் வரும். ஓகேவா? அங்கேருந்து அங்கங்கே வந்திருக்கு. அடுத்து ஈழத்திலிருந்து உணவுப் பொருள் வந்திருக்கு. அதில் எங்கே என்ன ஏற்றுமதி ஆச்சா இறக்குமதி ஆச்சா? எல்லாமே இறக்குமதி ஆகிருக்கு. புரிஞ்சிச்சா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, புகார் நகரம் இருக்குல்ல, முற்றிலும் வேறுபட்டது. வீடு எல்லாமே ஒழுங்காக இருந்திருக்குது. இந்த தெருக்கள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே அகர்ந்ததாக இருக்குது. நல்லா விஸ்தானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து பாருங்களேன். சரி, இதெல்லாம் மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவும் இல்லையா? அதுவும் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சுன்னா, கப்பல் கட்டுற இருக்குது பார்த்தீங்களா, கப்பல் கட்டு இடமாவும் செப்பனிடும் தளமாகவும் இருந்துச்சு. செப்பனிடம் என்ன தெரியுமா, அந்த தோல் செப்பனிடம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதெல்லாம் இருந்ததாக கூறப்படுகிறது. இருந்துச்சுன்னே அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை, இருந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பூம்புகார் இருக்குதுல்ல, இந்த பூம்புகாரோட இந்த நகர வாழ்வை வந்து சிலப்பதிகாரத்தை இந்த புகார் காண்டங்கிற வழியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை படித்தோம். இந்த பட்டணைப்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டணைப்பாளையம் அதோட சங்க இலக்கியம் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த பட்டணைப்பாளையம் எழுதிய இந்த கடல் உத்திரங்கனார் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம கரிகாலன் சோழர்கிட்ட எண்ணற்ற தங்கம் வாங்கியிருப்பார். அதை வந்து நம்ம 11th பார்ப்போம். நான் ஜஸ்ட் இதில் இருக்க மட்டும் சொல்லிடுறேன். சரி, அப்போது கிபி 200 பார்த்தீங்களா, கிபி வந்து சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. அப்போ அந்த புகார் நகரம் என்னதான் ஆச்சு அப்படிங்கும்போது 200 கிபி போவான்னா அந்த பொன்னாண்டில் புகார் நகர் இருக்குது, அந்த கடல் இருக்கலாம் அழிஞ்சிருந்துருக்கலாம். ஏன்னா கடல் சீட்டை இருக்குல்ல, சுனாமி வந்து அழிஞ்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் வந்து அந்த நகரமே பூம்புகாருங்கிற அழிஞ்சாலும் நமக்கு வந்து என்னது, அந்த புகார் நகர் அழிஞ்சிருச்சு. நமக்கு வந்து இந்த பூம்புகார் நகரோட இந்த சான்றை வச்சு இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம். சான்றுலாம் என்னென்ன பார்க்கணும், இந்த பட்டணைப்பாளையம் படித்தோமே, அடுத்து சிலப்பதிகாரத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து பூம்புகார் பற்றி பார்த்தாச்சுப்பா. அடுத்து என்ன இருக்குது, மதுரை இருக்குது. மதுரை, சரியா? அந்த மதுரை வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மதுரைன்னு சொல்கிறாங்க, சரியா? ஆனால் அந்த மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்கா. என்ன பேர்னா சங்கம் வளர்த்த மதுரைன்னு ஒரு பேர் இருக்கான். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இதை பார்த்தோம்னாவே நமக்கு பாண்டிய நாடு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தொன்மையை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? சங்கம் வளர்த்த மதுரைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் இது பேர். சரி, மதுரையில் யார் தான் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா, யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய ஷாக் ஆகிருங்க. இத்தனை பேர் வந்துட்டு போனாங்களான்னு. யாருன்னா மதுரைக்கு ஃபஸ்ட்டு பாண்டியர் இருக்காங்கல்ல, பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் அவங்க ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்களாமா. அப்போ அவங்க செஞ்சிருந்த அந்த இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் வந்துட்டு போனாங்களாமா. சரி, இவங்க இந்த பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாயக்கர்கள் இருக்கா பார்த்தீங்களா, நாயக்கர்களும் வந்துட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த நாயக்கர்கள் வந்துட்டு போனதில் நமக்கு என்ன தெரியுது, இது வந்து மிகப்பெரிய பண்பாட்டு கலப்பு வந்துருந்துருக்குது. புரிஞ்சிச்சுங்களா? அப்படி இத்தனை பேர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு போனதுனால நமக்கு வணிகம் வந்து நல்லா தெளிவாக செழிச்சிருந்துருக்குது. அப்போது இதற்கான சான்று, சரி இப்படி சொல்கிறீங்க, இதுக்கான சான்று எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கே இருக்குன்னா, இதுக்கான சான்று வந்து மதுரைக்கு அருகில் கீழடி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீழடி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. கீழடிங்கிற டாப்பிக்கே நமக்கு தனியாக வரும். அந்த கீழடியில் நடந்த அகழாய்வு மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மதுரைக்கு வந்து யார் வாணிகம் பண்ணாங்க, யார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பேர் வந்து மதுரைக்கு உண்டு. எதுக்கு? மதுரைக்கு உண்டு. அதனால் இந்த கடைச்சங்க காலத்துலேருந்து ஒரு 49 புலவர்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தமிழ் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கே? மதுரையில்.
புரிஞ்சிச்சா? எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 49. அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? தமிழ் பணி பண்ணிருந்தாங்க. எங்கே? மதுரையில். மதுரைக்கு என்ன பேர் இருக்குது? சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து எதுக்கு இருக்குது? மதுரைக்கு இருக்குது. சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இந்த கிழக்கு கடற்கரை இருக்குல்ல, அங்கே வந்து தொண்டின்னு ஒன்று இருக்குப்பா. கிண்டியா? கிண்டிடா, தண்டி, அந்த மாதிரி தொண்டின்னு ஒன்று இருந்துருக்கு. அது எங்கே இருந்ததுன்னா அங்கே தொண்டியிலிருந்து, புரியுதுங்களா, அந்த கிழக்கு கடை தொண்டியிலிருந்து மதுரை இருக்குல்ல, மதுரைக்கு அகிலும் சந்தனம் இல்லை, சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கிருந்து? தொண்டியிலிருந்து மதுரைக்கு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன பொருள்னு பாருங்க. என்னென்ன பொருள்? அகிலும் சந்தனம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே? மதுரைக்கு. எங்கிருந்து? தொண்டியிலிருந்து. தொண்டி எங்கே இருக்குது? கிழக்கு கடற்கரையில் இருக்குது. சரி, கொண்டு வந்தாச்சுப்பா. அதை வாங்கறக்கு ஆள் வேணும்ல. அதுக்கு ஒருத்தர் இருந்தார். என்னென்னா, இந்த இஸ்ரேலோட அரசர்னு ஒருத்தர் இருப்பார்னா, அவர் பேர் என்ன? சாலமோன்னு இருந்தார்ப்பா. அவர் தான் வந்து முத்து இருக்குல்ல, அந்த முத்தை வந்து உபரிங்கிற இடத்துல வாங்கியிருக்க ஒரு இடத்துல இருந்து இறக்குமதி பண்ணார். உபரி முத்தை. இப்போ நமக்கு பாசி இருக்கும்ல, பாசியில் அந்த குண்டத்தை கீழே போட்டோம் என்னாவும் உபரியாக செதறி போயிடும்ல, அந்த மாதிரி உபரிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி பண்ணார். யார் பண்ணார்? பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் பண்ணார். என்னத்தை? முத்துவு பண்ணார், இறக்குமதி பண்ணார். ஓகேங்களா? அடுத்து இந்த பாண்டியர் இருக்கார் பார்த்தீங்களா, சோழர்களுக்கு துறைமுகம் பார்த்தாச்சு. அது என்ன துறைமுகம்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த பாண்டியருக்கு ஒரு துறைமுகம் இருக்குல்ல, என்ன துறைமுகம் இருக்குது? கொட்கைன்னு ஒரு துறைமுகம் இருக்குப்பா. அந்த கொட்கைக்கு அருகில் தான் இந்த உவரிங்கிற இடம் இருக்குது. அந்த உவரிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணார் சாலமன் பப்பையா என்ன பண்ணார்? முத்தாக பேசி வாங்கிட்டு வந்தார். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது. மதுரைக்கு இந்த ரோமானிய நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோமானிய நாணயங்களை வந்து தயாரிக்கும் தொழிற்சாலையும், ரோமானிய நாணயத்தை, சரிங்களா, காசு செய்கிற தொழிற்சாலையும், புரிஞ்சுதுங்களா, இந்த காசு செய்கிற தொழிற்சாலையும் மதுரையில் இருந்துருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 11th வரும். அதெல்லாம் கோயம்புத்தூரில் தங்கம் கிடைக்கும். ஓகேவா? மதுரையில் இருந்துருக்குது. பிற நாட்டு நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் மதுரையில் அச்சடிச்சிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து இந்த நாணயம் அச்சடித்தாங்களா, அது வந்து மதுரையின் புகழுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு புகழ் இருக்குது. என்ன புகழ் தெரியுமா? இந்த பாக்ஸ் கண்ணன் பார்த்தோம்ல, இந்த பாக்ஸ் கண்ணன் பாருங்களேன், பாக்ஸ் தூங்கா நகரம்னு ஒன்று இருக்குப்பா. ஏன்னா அந்த தூங்கா நகரங்கிறது மதுரையில் இருக்குது. அதுக்கு என்னென்னா, அங்கே நாலங்காடி அல்லங்காடின்னு ஒரு 2 இது இருக்குது. எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, நாலங்காடினாவே நாலுன்னா பகல், அந்த பகலில் இருக்கிற ஒரு அங்காடியும், அல்லங்காடியில் என்ன இரவில் போனால் நமக்கு அள்ளுட்ருவோம். ஐயோ, இரவில் போகாது, பேய் இருக்கும், அள்ளுட்ருவோம். அந்த மாதிரி அல்லங்காடின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பகலில் போனாலும் பொருள் வாங்கலாம், இரவில் போனாலும் பொருள் வாங்கலாம். அதனால தான் இதுக்கு தூங்கா நகரம். பகலே தூங்க மாட்டானுங்க, நைட்டு தூங்க மாட்டாங்க, தூங்கா நகரம். சரி, இப்போ இரவில் ஏன் வச்சாங்க? அந்த இரவில் வச்சதுனால வச்சுருக்காங்க மதுரையில், எதுக்கு? பொருள் வாங்கிக்கலான்னு. அதனால் பெண்கள் இருக்காங்கள்ல, இது வந்து புக் பேக்கில் வரும். பெண்கள் வந்து எவ்வித பயமின்றி பொருட்களை வந்து வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. அதனால தான் மதுரை நகரம் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான நகரமாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? யாராவது மதுரையிலேருந்து வீடியோ பார்த்துட்டீங்களா, இது உண்மையாக போயின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, அடுத்து பார்த்தாச்சா? சரி, அடுத்து இங்கே இந்த பேரா பாருங்கள். புகழ்பெற்ற, சரி இத்தனையும் சொல்லிட்டீங்க. ஏதோ ஒரு வந்து அறிஞர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, வரலாற்று ஆசிரியர் யாரும் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு கேட்பீங்க. சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருன்னா, இந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த மெகஸ்தானிஸ் இருக்கார்ல, அவரோட குறிப்பில் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. யார்? இந்த அவர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தானிஸ். அவர் வந்து மதுரையை பற்றி தன்னோட புக்கில் சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் மட்டும் தான் சொன்னாரா? இன்னொருத்தரும் சொல்லிட்டு போனார். என்னென்னா, நம்ம சந்திரகுப்தர் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து மௌரிய வம்சம். அவரோட அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். யாருன்னா, சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சாணக்கியர் வந்து மதுரை பற்றி தன்னோட அர்த்த சாஸ்திரம்ங்கிற பற்றி சொல்லியிருக்காரு. சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பற்றி அர்த்தமூலம் தான் சொல்லியிருக்காரு. யார் சாணக்கியர்? அவர் யார்? சந்திரகுப்தரோட அமைச்சர். சந்திரகுப்தர் யார்? அவர் வந்து ஒரு மௌரிய வம்ச அரசர். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்களேன். மதுரைக்கு இது மட்டும் தான் ஃபேமஸாக? இன்னொன்று ஃபேமஸ் இருக்குது. என்னென்னா, மதுரையை சுற்றி வச்சு அகலின்னு ஒன்று இருந்துச்சுப்பா. அந்த அகலியில் அகலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகலத்தில் யானை கூட போகிற அளவுக்கு இருக்குது, அகலமாக இருந்திருக்குது, சுரங்கப்பாதை இருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இத்தனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால தான் மதுரை வந்து பண்டைய காலத்தில் சிறப்புட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, இப்போ மதுரையை பார்த்தாச்சு, இப்போ பூம்புகார் பார்த்தாச்சு, மதுரையை பார்த்தாச்சு. இன்னும் என்ன இருக்குது? காஞ்சி இருக்குது. இந்த காஞ்சி பற்றி பார்த்துட்டோம்னா நமக்கு வேலையே முடிஞ்சிச்சு. சரி, காஞ்சி காஞ்சினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பட்டு ஞாபகம் வரும் இல்லையா? காஞ்சினாவே என்ன? பட்டு. இப்போது அந்த காஞ்சிக்கு பட்டுக்கு மட்டும்தான் ஃபேமஸ் இல்லை, இன்னொன்றுக்கு ஃபேமஸ் இருக்குது. என்னென்னா கல்வி நம்ம நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் சொல்கிறது கல்வி கற்பிக்கிறோம்ல, அதுவும் கல்வி தான். அந்த கல்வி கற்கனே ஃபேமஸானது என்னது? காஞ்சிபுரம் தான். அந்த கல்வி கற்பதுக்கு மட்டுமா இல்லை, அங்கே வந்து ஸ்கூல்ஸ் அதிகம் இருக்குது. ஸ்கூலும் காஞ்சிபுரம்ல அதிகமாக இருந்துருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதனால் அங்கே யார் யார் வந்து படிச்சுட்டு போனாங்க தெரியுமா? சமணர் அமைத்த பள்ளியில் வந்து சமணர்களும் புத்த அமைச்சிருந்த புத்தர்களும் இருந்துட்டு போயிருக்காங்க. அப்போது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது, அது வந்து குப்தர் வர டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சீன பயணி ஒருத்தர் இருந்திருப்பார்ப்பா. அவர் யாருன்னா யுவான் சாங். இந்த யுவான் சாங்குங்கிறது நமக்கு வந்து என்ன, ரொம்பவே அவர் நமக்கு முக்கியம். அவரை பார்த்துக்கோங்க. யுவான் சாங் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். அவர் வந்துக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு சீன பயணி. அவர் வந்து காஞ்சியில் கடிகை, புரியுங்களா? கடிகை அந்த கடிச்சிக்கிட்டே படிச்சிருந்துருக்காரு. புரியுங்களா? கடிச்சிக்கிட்டே படிச்சுட்டு இருந்தார். எங்கே? காஞ்சியில் கடிச்சிக்கிட்டு கஞ்சி குடிப்போம்பாங்களா, அந்த மாதிரி கஞ்சி குடிச்சிக்கிட்டே கடிச்சிக்கிட்டே கல்வி பயின்று இருந்திருக்காரு. யார்? யுவான் சாங். அவர் யார்? ஒரு சீன பயணி. எதுக்காக வந்தார்? படிக்கிறதுக்காக வந்தாருப்பா. படிக்கிறதுக்காக காஞ்சிக்கு வந்துட்டு போயிருக்காரு. நம்ம படிக்கிறது தான் நமக்கு பெரிய கஷ்டம் நமக்கு. ஓகேங்களா? இதுதான்ப்பா, பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த கடிகை. இதுவரை சீன பயணி யுவான் சாங்கு. இதான் வந்து படிக்கிறதுக்கு வந்துருப்பாருங்களா, வந்து படிச்சுட்டு இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ ஒரு படத்தை பார்த்தா சீக்கிரம் ஞாபகம் வந்துடும். அதுக்காக தான். சரி, காஞ்சியோடதுன்னு பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று முக்கியமானது இருக்குது. என்ன முக்கியமானது இருக்குன்னா, இந்த தகவல் பேழைன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கம்பல்சரி பார்த்தே ஆகணும்ப்பா. கம்பல்சரி எல்லாருமே பார்க்கணும் தகவல் பேழை. இதில் புகார்னா துறைமுக நகரம். இப்போ இந்த புகாருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ துறைமுகத்தில் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, புகார் கொடுத்துட்டு வந்துருங்க. புகார் கொடுத்துட்டு வாங்க. மதுரைன்னா வணிகம் பண்ணுறாங்கல்ல, அந்த நாலாங்கடை அல்லாங்கடைன்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன பண்ணுவாங்க? வணிகம் பண்ணுறாங்க. சரி, காஞ்சினா கல்வி. இவர் சொன்னா யுவான் சாங் வந்து கல்வி கடிச்சிக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னா அப்படி. சரி, ரைட். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, கல்விக்கு மட்டும் தான் ஃபேமஸா, பள்ளிக்கு மட்டும் தான் ஃபேமஸா, பட்டுக்கு மட்டும் தான் ஃபேமஸா? கிடையாது. நகரத்துலேயே சிறந்த நகரம் காஞ்சின்னு இந்த காளிதாசர், ஒன்றுமே இல்லை, காளிதாசர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்களா? இவர் மட்டும் தான் சொன்னாரா? இன்னொருத்தரும் சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு? இன்னொருத்தர் யாருன்னா, கல்வி கரையில்லாத காஞ்சின்னு இப்போ இந்த நாயன்மாரில் இருப்பார் தெரியுமா? நாயன்மாருங்கிறது எத்திக்ஸில் படிப்பா, பிரீஃபாக படிப்பா அவங்கள. ஓகேவா? அதில் திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருப்பார். இந்த நாக்கை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் கல்வி கரையில்லாத காஞ்சின்னு சொல்லிட்டார். யாரும்? நாயன்மார். புரிஞ்சிச்சுங்களா? அவங்களாம் வந்து எந்த ஊரை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க? காஞ்சியை பற்றி ரொம்ப ஒரு நல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அங்கே என்ன ஃபேமஸ் இருக்குது? புத்தகையா சாஞ்சி போன்ற 7 புண்ணிய ஸ்தலம்னு இருக்காமா. அந்த 7ல் காஞ்சி ஒன்றுன்னு இந்த சீன விளையாட்டு ஆசிரியர் யுவான் சாங் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு. புரிஞ்சுங்களா? அந்த 7 புண்ணிய ஸ்தலம் இருக்குது, அதுலேயே முக்கியமானது, அதுலேயும் ஒன்று காஞ்சி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, தொண்டை நாடு இருக்குல்ல, தொண்டை நாட்டிலே மிக பழமையான ஒன்று தான் இந்த காஞ்சி. தொண்டை நாட்டிலே மிக பழமையானது என்ன? காஞ்சி. அங்கே வந்து தர்மம் பண்ணிகிட்டே இருப்பார். ஜோதியாக எரிஞ்சிக்கிட்டே இருப்பார். சுமதின்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு. அவங்க போதி தர்மர் யார்? 7ஆம் அறிவு. அவங்களாம் வந்து 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்கன்னா இந்த போதி தர்மர் யாருன்னு தெரியும். அவர் வந்து காஞ்சியில் அவங்க எல்லோரும் அங்கே தான் பிறந்தாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இத்தனை விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா? இத்தனையிலேருந்து தான் இந்த காஞ்சியோட கல்வியை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்குது. இந்த காஞ்சி வந்து கல்விக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, நம்ம நிறைய அறிஞர்கள் இப்போ பிறந்ததுக்கு ஃபேமஸ் கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? வேறு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, கோயில்களின் நகரம் இருக்குல்ல, அங்கே வந்து கோயில் அது அதிகமாக இருக்காமல். அங்கே புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்னா, கைலாசநாதர்னு கோயில்னு ஒன்று இருக்குப்பா. அந்த கைலாசநாதர் கோவில் தான் எங்கே இருக்குது? காஞ்சியில் இருக்குது. அதனால் காஞ்சியில் இருக்கா, அங்கே வந்து பார்த்துட்டு அந்த கைலாசநாதர் கோயில் கட்டினது யார்? பிற்கால பல்லவ மன்னன். நான் வந்து பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னேன்னா, அதில் பிற்கால பல்லவன் ராஜசிம்மன் இருப்பான் தெரியுமா? ராஜா என்னைக்கு, ராஜசிங்கம் என்னைக்கு குகையில் தான் இருக்கும். அதனால் குடைவரை கோயில் குகையில் தான் இருக்கும். அந்த கல்கோவிலை கட்டியிருக்காரு. புரிஞ்சுச்சுங்களா? கட்டியிருக்காரா? இப்போ இவர் வந்து பல்லவ மன்னன். அப்போ பல்லவ மன்னன் ஆட்சியில் கட்டியிருக்காங்க இந்த கோவில். அப்போனா யார் காலத்தில் அதிகமாக வந்து கோயில், இந்த குடைவரை கோயில் கட்டியிருப்பாங்க? பல்லவர் காலத்தில் தான் மிக நிறைய குடைவரை கோயில் வந்து கட்டியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இன்னொன்று என்னென்னா, யுவான் சாங் மட்டும் தான் இருந்தாரான்னு இல்லை. இந்த பௌத்த துறவி வந்து மணிமேகலை இருக்காங்களா, தன்னோட இறுதி காலத்தை வந்து இந்த காஞ்சி இருக்குல்ல,
காஞ்சியில் தான் கழிச்சிட்டு போயிருந்துருக்காங்கன்ட்டு இன்னொரு சான்று நமக்கு கிடச்சிருந்துருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? சரி, இந்த முக்கியமானது பார்த்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். இது பொறுத்துதல் கட்டளை அடிக்கணும். பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மற்றும் சில பகுதிகள். சோழ நாடுனா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. அடுத்து தொண்டை நாடுன்னு பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். இவங்களாம் என்ன மற்றும் வடக்கு பகுதி. இவங்களாம் என்னது ஒவ்வொரு ஊருக்காரங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். பொறுத்தவரை கேட்டாலும் இதில் பொருந்தாததுன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். சரி, இப்போ வேளாண்மை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கும் ஓகேவா, இந்த வேளாண்மையும் அது முதன்மையாக இருந்தது இருக்குது. அப்புறம் வந்து முதன்மையாக இருந்துச்சா, இந்த வேளாண்மை முதன்மையாக இருந்தால் நமக்கு என்ன வேணும்? நீர் வேணும். அப்போ வந்து ஏரி வெட்டியிருக்கணும்ல, வெட்டியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஏரியை வெட்டி அதை வந்து தேக்கி வச்சுருந்துருக்காங்க. ஏரியை வெட்டியாச்சு, பைப்பு வேணும்ல, போட்டாங்க. கால்வாய் போட்டு இணைக்கப்பட்டு வச்சுருந்தாங்க. அந்தெல்லாம் பண்ணது யாருன்னா ஒரு ஆள் வருவார். அது 11th ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணதுனால தான் காஞ்சிபுரத்தை வந்து ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் வருவான்னு சொன்னார்னா யாருன்னா கரிகாலன் சோழன். அவர் தான் வந்து கல்லணையை கட்டியிருப்பார். இங்கே காஞ்சிபுரத்தை சுற்றியும் கட்டப்பட்ட கரிகாலன் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. காஞ்சிபுரத்தை சுற்றிலும் ஏரி அதிகமாக இருந்திருக்கு. கால்வாய் மூலம் தமிழக மேலாண்மையத்தை இன்னும் அது சிறப்பாக போயிருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கல்லணையை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 இல்லாமல் இந்த கொட்கை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிறது இந்த மூணும் இருந்திருக்கு. இந்த கொட்கை, வஞ்சி, தொண்டிங்கிறது யாரோடதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த தொண்டி வரைக்கும் இருந்திருக்கா? உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு தொழில் சான்று இருக்குல்ல, பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது முடிஞ்சிச்சா? இந்த தகவல் பழைய பார்க்கணும். சோழ நாடு, சோளம் இருந்ததுன்னா சோறு போட்டு சாப்பிடுங்க. புரியுதுங்களா? பாண்டியா அப்படின்னா பாண்டியாவுக்கு ரொம்ப அழகாக பிடிக்கும். புரிஞ்சுங்களா? சேரர்கள் வந்து வேலை முடித்து வேலு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போது அடுத்து பாருங்கள், தொண்டை நாடு இருக்குல்ல, சான்றோருக்கு பார்த்திங்கன்னா தொண்டை வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். தெரியுமா? சான்றோருக்கு என்ன இருக்கும்? தொண்டை பெருசாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது மீள்பறவைன்னு ஒன்று இருக்கும்ப்பா. அந்த மீள்பறவை கம்பல்சரி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போது தொன்மை நகரம் என்னென்ன பார்த்தோம்? இப்போ மதுரை, காஞ்சி, பூம்புகார் தொன்மை நகரம்னு பார்த்துட்டோமா? அடுத்து இந்த புகார் நகரத்தை பற்றி வாழ்க்கை முறை, இப்போ மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி நம்ம எந்த நூல் பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எதுக்கு இருக்குது? மதுரைக்கு இருக்குது. அப்போ பல சான்றோர்கள் வந்து காஞ்சியில் வாழ்ந்தாங்க. அதனால தான் வந்து படித்தாங்க. அதனால தான் காஞ்சி கல்வியில் சிறந்த நகரம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் நகரம்னு சொல்கிறாங்க. நீர்மிளகு சிறந்த சான்றாங்க. நீர்மிளகு சிறந்த சான்று என்ன? இந்த கரிகாலனால தான். ஓகேங்களா? இதோட அந்த பாடம் முடிஞ்சிச்சு. இப்போது ஓகேங்களா, இந்த கலைச்சொற்களும் நாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம கையோட புக் பேக்கும் பார்த்தே ஆகணும். இப்போ 6500 ஆண்டுகளுக்கு முன்பான ஆண்டுகளுக்கு பழமையான நகரத்தின் நகரம் என்ன? ஈராக்கு. என்ன நகரம்னு சொன்னேன்? அதை வந்து ஃபஸ்ட்டு இது நான் தான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. 2வது கேன்சர் பாருங்கள். எது தமிழக நகரம்? எது? காஞ்சிபுரம். அடுத்து வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் என்ன? காஞ்சிபுரம். ஓகேங்களா? அடுத்து 4வது பாருங்கள், தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது காஞ்சிபுர ஏரிகள். ஏன்னா அங்கே தான் ஏரி அதிகமாக வெட்டினாங்களா, பைப்பு போட்டாங்கல்ல. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4வது பார்த்துட்டுங்க. இப்போ இங்கிருந்து வரணும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இதில் இது தொன்மையான நகரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது தொன்மையான நகரம் இல்லை, சென்னை பற்றி இப்போ இந்த பாடத்தில் பார்த்தோமா? இல்லை, அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே தூக்கி வைப்பாங்கப்பா கொஸ்டினில். அடுத்து கீழடி வந்து எந்த ஆய்வுலகத்தை தொடர்புடையது? மதுரை. நான் சொன்னேன்னா கீழே மதுரை இருக்கும் அப்படின்னு. அடுத்து கூற்று காரணம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப்படியே தான் வைப்பாங்க. இந்த புகார் நகரத்துலேருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியாக செஞ்சுருந்துருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா வந்து போக்குவரத்துக்கு வந்து சிறப்பாக இருந்திருக்கு. அண்டை நாடுகளில் வந்து நம்ம ஈஸியாக போட்டுருக்கு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுனா ரெண்டும் கரெக்டு தானே? கூற்று சரி, காரணமும் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன?
திருநாவுக்கரசர்கள் கல்வி கரையில கற்பனாட்சின்னு சொல்லியிருப்பார் காஞ்சிபுரம். அந்த 7 புனிதர்கள்னு சொன்னோன்னா அது யுவான் சாங் தான் சொன்னார். ஆமாம். அப்புறம் வந்து நகரோடு சேர்ந்த நகரம் காஞ்சின்னு சொல்லிட்டு யார் சொன்னார்? காளிதாசன் சொன்னார். ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா காளிதாசர் அப்படின்னு அனைத்தும் சரி. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா 3வது பாருங்கள். சரியான தொடர் என்னென்னா, நாளுங்கிறது என்ன? பகல் சொன்னோம். நாளுங்கிறது என்ன? பகல் நேரம், இரவு நேரம் கிடையாது. அல்லுங்கிறது இரவு, பகல் நேரம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கணும். ரோமானிய நாட்டு அந்த தொழிற்சாலை இருக்குல்ல, நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குது? பூம்புகார்லையா இருக்குது? இல்லை, மதுரையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கொற்கை இருக்குல்ல, இந்த கொற்கை அருகில் ஊரில் தான் முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து 4வது பாருங்கள். 4வது என்ன? தவறான தொடர் என்ன பார்க்கணும். தவறான தொடர் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கோவலும் கண்ணனும் எங்கே இருந்தாங்க? காஞ்சிபுரத்துலேருந்து போட்டிருக்கு. இது பூம்புகாரில் இருந்தாங்க. ஈராக் நகரம் பண்டைய பாளையம் குறிப்பிட இருக்குது. ஈராக் நகரத்தை பற்றி சொன்னாங்க கிடையாது, பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து 5வது பாருங்கள். சரியான இணையை கண்டறிக. கூடல் நகரம் பூம்புகார் கரெக்டு. தூங்கா நகரம் ஹரப்பா கிடையாது, மதுரை. கல்வி நகரம் வந்து மதுரை கிடையாது, காஞ்சி. கோயில் நகரம் என்ன? காஞ்சிபுரம். இது அப்படியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தவறான எப்படின்னா, வடமலேருந்து என்ன சொன்னேன்? தங்கம். மேற்கிலிருந்து சந்தனம் சொன்னால், தென்கிழக்கிலிருந்து தென்கடல்லேருந்து முத்து, கீழ்கடலிருந்து அகில் வராது, பவளம் வரும். ஓகேவா? அடுத்து கோடி நகரம் பாருங்கள். காஞ்சி கைலாசநாத ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். அவர் யார்? பல்லவ அரசர். கோயில் நகரம்னா காஞ்சி. மாசாத்தனார் பெருவணிகன். அந்த பெருவணிகங்கிறது மாசாத்தனுங்கிறது யாரோட அப்பா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. அடுத்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. பூம்புகார் எனப்பட்ட வணிகம் வந்து ஐலாண்டோட வந்து நமக்கு வணிகத்தின் மூலமாக பண்பாடு பரிமாறப்படுது. கரெக்டு தான். மதுரையில் அல்லாடிங்கால் பெண்கள் அல்லாங்கடை இருக்குல்ல, இரவு நேரங்களில் போய்ட்டு இருக்குது, பயமுடி இருந்துச்சு. இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், பலர் காலத்தில் தான் என்னோட குறைவர் கட்டியிருந்தாங்க. அதுவும் கரெக்டு தான். போதை மருந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு தான். எல்லாமே கரெக்டு தான். அடுத்து இப்போது அந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒன்ஸ் இப்போ உங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோங்கிறனால நான் ஒரு பாடம் எடுத்திருக்கேன். இதோட கண்டினியூ வந்து 11th வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வீடியோலேருந்து நான் ரெகுலராக அப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால ஒரு வீடியோ தான் போடுறேன். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். யூனிட் 6 வந்து நம்ம இந்த வீக்கில் முடிக்கிறோம். ஓகே, முடிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.